வரைக்கும் விவரம் தெரிஞ்ச காலம் வரைக்கும் சூரியன் உதிக்கக்கூடாது என்று வாக்கு கொடுத்தார். 7 வயது வரைக்கும் 3 பெண்களும் பிள்ளையை வளர்த்தார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல பப்பாளி பழமா இருக்கு. அந்த காலங்களெல்லாம் பிள்ளைகள்லாம் தாய்ப்பால் முடிந்த பிள்ளை நாங்க பாருங்க ஐயா வைரமான கட்டணாதான் இருக்காங்க. இப்ப பிள்ளைகளுக்கு பிறந்த அன்னைக்கு பாட்டு பாடலாம். அதெல்லாம் பிள்ளைகளெல்லாம் இப்போ அப்பாவுக்கு போறதால பாடு தப்பா ஏழாண்டு காலங்கள் முடிந்தது. நந்தி பகவான் 3 பிள்ளைகளையும் கையிலேக்கு அழைத்து வருகின்றார். 3 பேரும் அரைக்கரை போலவே தோற்றமளித்தார்கள். இவர்களை அழைத்து செல்லும் என்று 3 பிள்ளைகளையும் அரைக்கரை போல் தருகிறது என்று பயந்து விரட்டி விட்டார்கள். உடனே நந்தி பகவானும் 3 பிள்ளைகளையும் அழைத்து வந்து இவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் வில்லை கொண்டு பூமியில் அடைந்த போது அதிலே இருந்து ஒரு வில்வ மரம் ஒன்று பிறந்தது. இல்லாத அழைத்த பொழுது மரம் பிறந்ததனால் வில்வ மரம் என்று பெயர் கொடுத்து இன்னைக்கு முத்தாரமா எங்கிருந்தாலும் ஒரு வில்வ மரம் ஏற்படுகிறது. 3 பிள்ளைகளும் வில்வ மரத்தடியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சத்தியமணி முறம் முற்று மோட்சம் பெரிய வேண்டும் என்று ஆண்டவன் சிவனையில் யாகத்தை வளர்க்கின்றார்.